சொல்லி இறந்த பிள்ளைகளெல்லாம் நாம் இழுத்து விட்டால் இந்த பாண்டவர்களை நாம் சுலபாக அழித்து விடலாம் என்று துரியோதனனானவன் அந்த மந்திரத்தை சொல்லலாம்னு பார்க்கிறான். இந்த போர்க்களத்துல என்று நாம சொல்றோம். இந்த பக்கம் வாந்தி அடிக்கிறாங்க, இந்த பக்கம் மணி ஆட்டுறாங்க, இந்த பக்கம் ஐஸ் வைக்கிறாங்க, இந்த பக்கம் சத்தம் போடுறாங்க. இந்த கூட்டத்துல இந்த சத்தத்துல நான் எங்க இருந்து மருத்துவம் சொல்றது எல்லாம் இருக்கத்தோடு மருத்துவ மாட்டேங்கிறது என்று துரியோதனத்தில் எதிர்கிழத்தை விட்டு துரியோதனானவர்கள் யாருக்கும் தெரியாமல் முட்டியிட்டு நகர்ந்து செல்கிறான். முட்டியிலே உயிரம் பெருகிறது, மார்போடு நகர்ந்து செல்கிறான். மார்பிலே உயிரம் பெருகின்றது. நடந்தறியாத பாரத்தை உடைய துரியோதனர்கள் உடம்பெல்லாம் உயிரங்கள் பெருகி தன்னம் தனிமையிலே யாரும் இல்லாமல் யாராவது பார்த்து விடுவார்களோ என்று இரண்டு யானைகளை எல்லாம் எடுத்து தன் மீது போற்றிக் கொள்ள வந்தான். அப்படி யாருக்கும் தெரியாமல் என்று அந்த போர்க்களத்தை விட்டு அங்கிருந்து அருகாமையில் இருக்கின்ற கானகத்திற்கு சென்றார். காட்டில போய் மக்களில் உட்கார்ந்து மந்திரத்தை சொன்னா கூட யாராவது பார்த்ததற்கு துரியோதனன் நடக்கிறான் என்று வீரனத்தை சொல்லுகிறார்கள். அந்த தவத்தை அழித்து விடுவான் பீமசேனன் என்றால், ஆகையினால் யாருக்கும் தெரியாமல் மந்திரத்தை சொல்ல வேண்டும் எங்கே போய் சொல்வது என்று யோசித்த துரியோதனன் அருகாமையிலே சமந்த பஞ்சகம் என்கிற ஒரு பெரிய குளமானது இருக்கின்றது. பரசுராமரால் உருவாக்கப்பட்ட குளம். அந்த குளத்திலே போய் நீருக்குள்ளே மறைந்து நாம் மந்திரத்தை சொல்லலாம் என்று துரியோதனன் நீருக்குள்ளே ஏறிய பாவத்தை கொன்று இறங்குகிறார். நேராக இறங்கினா பீமன் வந்து கால்தளத்தை பார்த்து கண்டுபிடித்து விடுவார் என்று ஏறிய பாதம் கொன்று பின்னாக்கியவாறே இந்த நீர்நிலையிலே போய் மலை ஒன்றி விழுந்தான் துரியோதனன். இருந்த தண்ணீர் எல்லாம் கரையை போய் தொட்டுட்டு வந்து துரியோதனை மூழ்கடித்தது. அந்த நீர்நிலையிலே இருந்து இறந்தவர்களை எழுப்புகின்ற மந்திரத்தை சொல்லுகின்றான் துரியோதனன். அந்த மந்திரத்திற்கு கட்டிப்பட்டு அந்த நீர்நிலையில் இருக்கின்ற ஜீவராசிகள் எல்லாம் அசையாமல் அப்படியே இருக்கின்றது. நீரானது அலையில்லாமல் அசையாமல் இருக்கின்றதை இவன் மந்திரம் சொல்ல சொல்ல இறந்தை போல உடல்களின் கைகளும் கால்களும் அதன் உடல்களை பண்ண முடியாது. அங்கே பாதியிலே விழுத்தான். ஒருகை பார்த்து விடலாம் என்று நீரிலே இறந்து வெளியே இழந்தான். அதை ஒன்று துரியோதனன் பார்த்தால் சுற்றிலும் ஒரு கோடி சேனைகள் என்று கொண்டிருக்கிறது. ஒரு கோடி சேனைகள் என்று கொண்டிருக்கிறது. இருப்பது நான் ஒருவன். இங்கு ஒரே கோடி சேனைகள் இருக்கிறது. ஒரு ஆளை பல பேர் சேர்ந்து நடிக்கிறதுதான் எப்ப தருணமா என்றான் துரியோதனா. இங்கு இருப்பவர் யாரும் உங்களோடு சண்டை செய்ய மாட்டார்கள். நீயும் இந்த பீமனும் தான் இருவரும் சமபலம் வாழ்ந்தவர்கள். ஆகையால் இருவர் மட்டுமே சண்டை செய்ய வேண்டும் என்று எடுத்து வைத்தார். உனக்கும் பீமனுக்கும் நாயா பகை. அதனால எப்ப தருவம் மீறி எங்கள் அடிக்க மாட்டாங்க பாண்டவர்கள். நீயும் பீமசேனனும் இருவரும் எதிரெதிரே யுத்தம் செய்யுங்கள். யாருக்கு திறமை இருக்கிறதோ அவள் வெற்றி பெறட்டும், மாண்டவள் வீர சர்க்கம் அடையட்டும். அதனால நீங்கள் இருவரும் யுத்தம் செய்யுங்கள். இந்த ஏழாவது சரிப்பட்டு வராது. பாருங்கள் வெண்கலப்பாறைக்கு போகலாம் என்று எங்கே வெண்கலப்பாறைக்கு அழைத்து செல்லுகின்றார் பீமசேனனையும் துரியோதனனையும் பகவான். அப்படி அழைத்து செல்லுகின்றவுடனே எல்லோரும் ரகத்திலே செல்லுகிறார்கள். துரியோதனன் மட்டும் நடந்தே போறார். நடுவர் கண்ட தண்ணி வருவது ரப்ப வருவது. தம்பி துரியோதனா, இப்பொழுது நடுவரானவர் தம்பி துரியோதனா, இப்பொழுது ஒன்று விட்டு போகலப்பா, எங்களுக்கு ஒரே ஒரு வீடாவது கொடுத்தது, உன்னை வீடோடு விட்டு விடுகிறோம் என்று நடுவனத்தவர் சொன்னார். துரியோதனன் தைராக்கியத்தோடு சொல்லுகிறானே, தருமா எல்லாரையும் நான் இழந்தவிட்டு உனக்கு ஒரு வீடு கொடுத்துட்டு நீ கொடுக்கிற உயிர் பெற்றை வாங்கிக் கொண்டு நான் வாழ்வேனா? இப்பொழுதும் சொல்லுகிறேன், வீரம் இருந்தால் என்னை அழைத்துவிட்டு என் நாட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று துரியோதனன் உறுதியாக சொல்ல இருவரும் வெண்கலப்பாறைக்கு சென்றார்கள். அங்கே கதாயுதத்தோடு இருவரும் அங்கே மோதுகின்றார்கள். இடிப்பதை கொன்று கதாயுதத்தோடு ஒருவரோடொருவர் மோதி சண்டை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
பார்த்தார். துரியோதனா, பீமா, நீங்கள் இருவரும் இப்படியே யுத்தம் செய்து கொண்டிருந்தால் எத்தனை நாட்கள் ஆனாலும் உங்களுக்குள் வெற்றி தோல்வி தெரியாது. 8 பேரும் சமபலமாக இருந்தவர்கள். இப்படியேதான் சட்டை செய்திருக்கிறோம். அதனால வெயில் இருந்தவர்களும் பாவம், நீங்க எப்ப சாப்பிடுறா சீக்கிரமா பார்க்கணும் அவசரப்பட்டாங்க. அதனால நீங்கள் சீக்கிரமா வெற்றி பெறணும். சட்டைகள்னா இருவரை உயிர்நிலையும் அறிந்து யுத்தம் செய்யுங்கள். சாமர்த்தியங்களும் உயிர்நிலைகளை அழித்து விடலாம் என்று கண்ணையும் பெருமான் சொல்ல, துரியோதனன் கடைசி நேரத்திலும் பொய் சொல்லுகின்றார். இப்பவும் பொய் சொல்வார். கடைசி நேரத்திலும் பொய் சொல்லுகின்றான். கிருஷ்ணா, என் உயிரானது சிரசில்தான் இருக்கிறது என்றான். பீமசேனனும் என் உயிர் சிரசில்தான் இருக்கிறது என்று இருவரும் உரைத்தார்கள். பீமன் உண்மையை உரைத்தான், துரியோதனன் பொய்யையே சொன்னான். இப்ப துரியோதனுடைய தலையிலே ஒருங்கி ஒருங்கி அடிக்கின்றான் பீமசேனே. எவ்வளவு அடித்தாலும் ஒன்றும் ஆகலை. துரியோதனனுக்கு ஒன்றும் ஆகலை. இப்ப துரியோதனன் பீமசேனனுடைய தலையிலே ஒருங்கி அடித்தான். மூர்ச்சையாகி கீழே சாய்த்தான் பீமசேனன். அருகாமையில் இருந்த கிருஷ்ணன் எங்கே சைத்திய உபச்சாரம் செய்தார். எப்படித்தான் இவனை அழிப்பது என்று தெரியாமல் பீமசேனன் துரியோதனுடைய உடல் முழுவதும் தாக்குகிறான். ஒன்றுமே ஆகலை. பக்கத்தில் இருக்கிற அர்ஜுனன் கேட்கிறார், மாமா, என் அன்னை எவ்வளவு அழிக்கின்றார், உடம்பெல்லாம் தாக்குகிறார், ஒன்றுமே ஆகலையே, எப்பொழுதுதான் இவனை அழிப்பது, எப்படித்தான் அழிப்பது என்று கேட்க, இவனை அழிப்பது என்று திகைப்பதற்கின்றபோது அர்ஜுனன் கேட்கிறான். அங்கே கிருஷ்ணன் சொன்னார், 2 பேர் சண்டை செய்யும் பொழுது இடையில போய் நாம் உபாயம் சொல்லக்கூடாதப்பா. அதனால பீமன் குறிப்பை உணர்வதிலே வல்லவன். அவன் பார்க்கின்ற சமயமா பார்த்து உன் வலது தொடையிலே கையை வைத்து, அண்ணா, அருமையான யுத்தம் செய்கிறீர்கள், இப்படியே யுத்தம் செய்யுங்கள், இப்படியே பார்க்குங்கள் என்று வலது தொடையை கட்டி காண்பிப்பாய். துரியோதன் உயிர்நிலை வலது தொடையில் தான் இருக்கிறது. பாஞ்சாலி கொடுத்த சாபம் தொடை புரிந்து சாக வேண்டும் என்று. ஆகையால் அந்த வலது தொடையை கட்டி காண்பிப்பாய் என்று கிருஷ்ணன் சொன்ன, அர்ஜுனனும் அதே போன்று அந்த பீமசேனன் பார்க்கிற சமயமா பார்த்து வலது தொடையை கட்டி, அண்ணா, அருமையான யுத்தம் செய்கிறீர்கள், இப்படியே செய்யுங்கள், இப்படி பார்க்குங்கள் என்று தொடையை கட்டி காண்பித்தார். இப்ப எடுத்து கீழ கதாயுதத்தை பிரயோகம் செய்யக்கூடாது. கதாயுத யுத்த தர்மம். அதனால இவனை இடுப்புக்கு கீழே எப்படி அடிப்பேன் என்று யோசித்துக் கொண்டு துரியோதனுடைய மார்புக்கு நேராக கதாயுதத்தை வீசி வருகின்றான். விதிவசத்தினாலே துரியோதனன் கதாயுதத்தினாலே ஆகாயத்திலே சென்று வாங்கி பீமனை தலையில் அடித்து விடலாம் என்று ஆகாயத்தில் எழும்பினார். இவன் மார்புக்கு குறி வைத்திருந்த கதாயுதம் இவன் மேலே எழும்பியதனால் துரியோதனுடைய வலது தொடையிலே புகைப்பட்டு அம்மா என்று எவரையை கொடுத்து துரியோதனன் தொடை நுழைந்து பூமியிலே மலை ஒன்று சாய்த்தார். துரியோதனன் தொடையை தட்டியவுடன் அதிலிருந்து வந்த இரத்தத்தை எடுத்து திரௌபதியானவள் தனது கூந்தலில் தடவி சபதத்தை முடிக்கின்றார். பகை முடிக்காமல் சிகை முடிக்க மாட்டேன் என்று திரௌபதி அம்மன் சபதத்தை இனிதே நிறைவேற்றினார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று இரவு சுமார் 6 மணி அளவில் திரௌபதி அம்மன் தீமிதித்தல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கும். அனைவரும் வந்து கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.